மனம் குழப்பத்தில் உழலும் பொழுது, சுற்றிலும் ஒரு பெரும் இருள் சூழ்ந்தது போலத் தோன்றும். எதைச் செய்வது, எங்கே செல்வது என்று புரியாத அந்தத் தவிப்பு, அது ஒரு சிறை. ஆனால் அந்தத் தவிப்புதான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் முதல் படி. குழப்பம் என்பது மனதின் இரைச்சல். தெளிவு என்பது அந்த இரைச்சலுக்குப் பின்னால் இருக்கும் மௌனம். இன்று அந்த மௌனத்தைப் பற்றி நான் பேசப் போகிறேன். நான் ஜீவா. இது ஜீவா ரிச்சுவல்ஸ். போராட்டத்தின் முடிவு. தெளிவை நோக்கி வருபவனின் முதல் அடையாளம். அவன் எதையும் எதிர்க்க மாட்டான். ஏன் இது நடந்தது என்று அலைபாய்வதை விட்டுவிட்டு, நடந்தது நடந்துவிட்டது, இனி என் செயல் என்ன என்று யோசிக்கத் தொடங்குவான். அவன் தன் போராட்டத்தை நிறுத்திவிட்டு பிரபஞ்சத்தின் ஓட்டத்தோடு தன்னை இணைத்துக் கொள்கிறான். அங்கிருந்துதான் அமைதியும் தொடங்குகிறது. ஒருவன் குழப்பமான மனநிலையில் நாம் எண்ணங்களின் பின்னாடியே ஓடுவோம். தெளிவு வரும் பொழுது எண்ணங்களை ஒரு சாட்சியாக நின்று கவனிப்போம். எனக்கு பயம் வருகிறது, எனக்கு கோபம் வருகிறது என்று அந்த உணர்வுகளை பிரித்து பார்க்கும் அறிவு பிறக்கும். நீங்கள் உங்கள் எண்ணம் அல்ல, அதை கவனிக்கும் உணர்வு என்பதை உணர்வதே உண்மையான வெளிச்சம். வெளிச்சத்தை நோக்கி வருபவன் பெரிய அதிசயத்தை எதிர்பார்க்க மாட்டான். ஒரு நாளை அமைதியாக கடப்பது, ஒருவருக்கு அன்பாக சொல்வது, தன் மூச்சை கவனிப்பது, இந்த சிறிய செயல்களில்தான் அவன் பெரும் அமைதியை காண்கின்றான். குழப்பம் அவனை ஒழுக்கியதால் அவன் இப்பொழுது அமைதியின் அருமையை முழுமையாக உணர்ந்திருக்கின்றான். உங்களுக்குள்ளும் இந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த தவிப்பும் வலியும் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் நெருப்பு. நீங்கள் பயப்படாதீர்கள். இருள் என்பது ஒளியின்மை மட்டுமல்ல, அது ஒளியை உணர்வதற்கான ஒரு தேவை. மெல்ல கண்களை மூடுங்கள். அமைதி உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. அதை தேடி வெளியே செல்லாதீர்கள். உங்களை நீங்களே உணருங்கள். நான் ஜீவா. இது ஜீவா ரிச்சுவல். Thank you for watching and listening. Thanks for subscribe.